ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ரீயூஸ் ஐடியாஸும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். பூரி உப்பலாக வர சில டிப்ஸ்கள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பென் கேப்பை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் இருக்குது. இந்த பச்சை பட்டாணியை வச்சும் ஒரு ரெசிபி இருக்குங்க. குருமா ரெசிபி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் பார்த்துடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இதனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் ஒன்று தயார் பண்ணிடலாங்க. அதையும் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வாங்க, குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணியும் வாங்கியிருந்தேங்க. இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு நிறைய குருமா இந்த மாதிரி நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஒரே மாதிரி வைக்கிறதோட வித்தியாசமாக வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டேங்க. போட்டு எடுத்த உடனே இதை நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணணும்ல அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொதி விட்டால் கூட போதும். இதை ஃபில்டர் பண்ணிடலாம். நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு கூட செஞ்சிடலாங்க. இது கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடுது. பட் இதை எடுத்துகிட்ட பிறகு நான் இதில் என்ன ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணி கூட மிளகாய் ஒன்று போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நான் கோதுமை மாவோடு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கோதுமை மாவில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாங்க. அரைச்ச பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இப்போ பூரிக்கு தான் செய்ய போகிறோம். இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேங்க. ரவை ஆட் பண்ணும்போது என்னன்னா பூரி நல்லா உப்பலாகவும் நல்லா அந்த பஃப்னுட்டு வருங்க. அதுக்காக தான் நான் அந்த ரவை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் போட்டுட்டேன். இது கடைசியாக ஒரு 4 பூரி போடும்போது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாம் பூரி போட போட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ டக்குன்னிட்டு கடைசியாக எனக்கு போடும்போது எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். அதனால் இப்படி நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூரி எவ்வளோ உப்பலாக வருது. ரவையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு அதை போட்டு எடுக்கும் போது பூரி நல்லாவே அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பஃபியாக கிடைக்குங்க. இது பச்சை பட்டாணின்னு இல்லைங்க, பீட்ரூட்டில் செய்யலாம், கேரட்டில் செய்யலாம், பாலக்கீரையில் செய்யலாம், புதினா கொத்தமல்லி வச்சு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் நீங்கள் பூரி செய்யலாங்க. இதே மாவை நீங்கள் ரவை ஆட் பண்ணாத சப்பாத்தியாக செஞ்சு பாருங்கள், அப்பயும் சூப்பராக இருக்கும். ரவை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சப்பாத்தி மாவாக போடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் ரவையை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அடுத்ததை பார்த்திங்கன்னா சவுச்சவ் தாங்க. சவுச்சவ் எடுத்து இந்த மாதிரி துண்டாக நறுக்கிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி கடலப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 10 மிளகு ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும். பட் என்கிட்ட இல்லாததுனால பெரிய வெங்காயம் தான் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா சவுச்சவ், இதை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெயில் காலத்தில் இந்த நீர் வகை காய்கள் சேர்த்துக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சியும் கூட. நம்ம சூட்டை உடம்பு சூட்டை தணிக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாவும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட நீங்கள் இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம், புளி வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பட் தக்காளி ஆட் பண்ணும்போது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த துவையல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வணக்கி எடுத்திங்கன்னா ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட வச்சுக்கலாம். வணக்கிட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ஆட் பண்ணி, வறுத்த வேர்க்கடலை இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி குறை நரைச்சிட்டேன். தேங்காய் எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்ட்டு இந்த மாதிரி அரைச்ச தேங்காவை உங்களுக்கு நிறைய இருக்குது இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி தூள் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே அப்படியே இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, வரமிளகா ஒன்று போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். இது சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் சூப்பராக இருக்கும். தோசையோடு இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் இதை அரைச்சிட்டு வணக்கி நீங்கள் தாளிச்சிங்கன்னா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அது கெடவே கெடாது. தேங்காய் போட்டிருந்தாலும் வணக்கிட்டிங்கன்னா கெடாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சவுச்சவ் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி முள்ளங்கி வச்சு நீங்கள் செய்யலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான கேப் இருக்கும், பெண்ணோட கேப் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸ் வகைகளை இதை வச்சு பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஹோல்டர் கேப் இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். பென் ரீஃபில் தீந்துரும். இதை நம்ம தூக்கி போட்டுடுவோம். இந்த கேப்பை வச்சு இந்த பேக் சைடில் கேப்புக்கு பேக் சைடில் டபுள் ஸ்டிக்கை ஒட்டிக்கலாங்க. உங்களுக்கு 2 கேப் போதும் இந்த டிப்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டிக்கை ஒட்டிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டபுள் ஸ்டிக்கோட அவுட்டர் இன்னொரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிடலாம்.
அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எங்கே தேவையோ நான் வந்து இப்போ உங்களுக்கு டோரில் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கபோர்ட்ஸ்லேயோ இல்லை டிவி யூனிட் அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டபுள் ஸ்டிக் ஒட்டிட்டு அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேப்ஸை பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் ஃபோட்டோ ஃப்ரேமாக ஒட்டிடலாங்க, வச்சிடலாம். சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு கேப்பும் எவ்வளோ டீசெண்டாக இருக்குது பாருங்களேன். இது உள்ளே நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தயாராகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 6-7 வந்து நீங்கள் எந்தெந்த டிசைனில் வேணுமோ ஃபோட்டோஸை அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இதை வந்து நீங்கள் ஏதாவது ட்ராவில் மாட்டிக்கலாம். ட்ராவுன்றதை விட கபோர்டு இருக்குது இல்லைங்களா, கபோர்டு ஓப்பன் பண்ணுற கபோர்டில் வந்து அந்த ஓப்பன் சைடில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஹேங் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செயின் எல்லாம் நம்ம குழந்தைங்க போடுற செயின் எல்லாம் எத்தனை ஒரு 10 கேப்ஸ் கூட லைனாக அடுக்கி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த கேப்பை வச்சு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி யூனிட்டாண்டை தான் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதே டபுள் ஸ்டிக்கை போட்டு தான் அந்த கேப்பை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2த்துக்காக இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். 2 கேப்பை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் கீ செயின் ஹோல்டராக நீங்கள் பண்ணலாங்க. இதையே வந்து நீங்கள் சிடி பிளேயரில் ஒட்டி கூட கீ செயின் பிளேயராக டெக்கரேட் பண்ணி கூட வைக்கலாம். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டா போயிடும். திக்காக இருக்கிறதுனால அந்த ஹோல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் போகலை. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போயிடும். ஸோ இந்த மாதிரி கேப்ஸை வச்சு நீங்கள் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் பண்ணலாம். பேப்பருக்கெல்லாம் கூட நோட் புக் பேப்பர்ஸ்க்கு நீங்கள் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கீ செயின். இந்த மாதிரி ஒரு அப்படியே ஸ்டாண்ட் வைஸாக நீங்கள் ஒரு 5-6 கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி கீ செயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மழை காலத்திலலாம் வந்து துணிகள்லாம் பறந்து போகும், அப்போ கிளிப் பத்தாது, துணிக்கு போடுற கிளிப். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பெண்ணோட கேப்ஸை வந்து நீங்கள் கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா பென் கேப்ஸும் இந்த மாதிரி கிளிப் போடுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வேறு இருக்கிறதுனால நல்லா ஹோல்ட் ஆகிக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், வேஸ்ட்டாக போகிற கேப்ஸை வச்சு எவ்வளோ ரீயூஸ் ஐடியாஸ் இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி கேப்ஸை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை அறையில் வெளியவோ இல்லை உள்ளேயோ வந்து நம்ம இந்த வத்தி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நிறைய இடத்துல வந்து இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி பென் கேப்பை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம். 2 பக்கமும் கூட வைக்கலாம். நல்ல டிசைனர் கேப்ஸாக இருந்தாலும் நல்லா யூஸ் ஆகுங்க. இந்த வத்தி ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வத்தி ஸ்டாண்ட் ஒன்று தயாராகிடுங்க. இதுவே வந்து பூ வைக்க கூட நீங்கள் இந்த மாதிரி கேப்ஸை யூஸ் பண்ணி மேலே ஹேங் பண்ணி பண்ணலாம். விளக்கு பின்னாடி கூட இந்த மாதிரி பென் கேப்ஸை வச்சு நீங்கள் பூ ஹோல்டராக வைக்கலாங்க. ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ் கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குக்கிங் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்குங்க. அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன். நம்மளோட சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த குறிப்பில் ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே தெரிய வரும். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வகைகளும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதுவும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ.